ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ட்ரெண்டிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான சிம்பிளான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், காளான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், அது கூட 1 டீஸ்பூன் அளவு ஷாஹி ஜீரா. ஷாஹி ஜீரா கிடைக்கலனா நீங்கள் நார்மலாக கிடைக்கிற சீரகத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கின பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணி அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணின மஷ்ரூம், நான் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாங்க 200 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கவர் பண்ணி அதை குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட ஒரு அரை சைஸ் அளவு குடைமிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும். ஸோ இப்போ மஷ்ரூம் இது எல்லாமே நல்லா வெந்து கிடச்சிருச்சு. இது கூட உப்பு, 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ், அப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அரிசியை சேர்த்த போகிறோம். ஸோ நாங்கள் வந்துட்டு 200 கிராம் அளவு பாஸ்மதி ரைஸை பாயில் பண்ணி அதை ஆட் பண்ணுறோம். உங்கள் நார்மல் ரைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ காரத்துக்காக கொஞ்சம் பெப்பர், அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின பீன்ஸ், கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த மசாலா இது எல்லாமே அதில் பிளெண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் பார்க்கலாம், அரிசியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. ஸோ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு ஒரு ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.